எக்கும் கேப்சிகமும் சேர்த்து நல்ல ஒரு டேஸ்டான கிரேவி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறீங்க. அதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம். 2 முட்டை எடுத்து வச்சுருக்கிறேன் கொஞ்சமாக செய்கிறதுனால. அது போக கேப்சிகம், வெங்காயம் எல்லாம் இந்த மாதிரி ஸ்லைஸாக ஸ்கொயர் சைஸ் மாதிரி கட் பண்ணியிருக்கிறேன். இஞ்சி, பூண்டு இந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். இது கூட பச்சை மிளகாயும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ 2 முட்டையையும் ஒரு பாத்திரத்தில் போட்டு கிண்ணத்தில் நீங்கள் அதில் கொஞ்சமாக உப்பும் கொஞ்சம் மிளகுத்தூளும் போட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துகிட்டு தோசைக்கல்லில் ஆம்லேட்டாக போட்டு எடுத்துக்கணும். ஆனியன் இல்லாமல் நீங்கள் ப்ளெயின் ஆம்லேட்டாக இந்த மாதிரி போட்டு எடுத்து வச்சுக்கிடணும். இப்போ இந்த முட்டையையும் வெந்ததுக்கப்புறமா நீங்கள் அதையும் அதே மாதிரி ஸ்கொயர் சைஸில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். முட்டையை உடச்சி ஊற்றியும் கிரேவி பண்ணலாம். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அந்த வெஜிடபிள்ஸ் கூடயும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 2 அல்லது 3 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 3 ஸ்டார் பூவோட பெட்டல்ஸ் அவ்வளோதான் போடணும். அதுக்கு மேலே வேண்டாம். போட்டு அதை இந்த எண்ணெயில் பொரிய விட்டுருங்க. விட்ட உடனே இந்த ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கிறதையும் பச்சை மிளகாயையும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. நீங்கள் பே லீஃப் சேர்க்குறதா இருந்தால் அதையும் சேர்த்துக்கலாம். இஞ்சி, பூண்டு தட்டி வச்சுருக்கிறதையும் அதில் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விட்ருங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் இந்த தக்காளி சேர்க்கணும். இந்த வதங்கும்போது வர்ற வாசனை தான் உங்களுக்கு வீடு முழுசும் அடிக்கும். அந்த அளவுக்கு நீங்கள் எல்லாத்தையுமே அதுக்கான டைம் கொடுத்து நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் வாசனை டேஸ்ட்டெல்லாம் நல்லாயிருக்கும். இப்போ 1 அல்லது 1 1/4 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மல்லித்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சேர்த்து அதையும் லேசாக வதக்கி விட்ருங்க. இப்போ இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற கேப்சிகம் இது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் இதை முதல்ல வேக வச்சுக்கணும். ஒரு 1/4 கப் அளவுக்கு தயிர், ரொம்ப தயிர் வேண்டாம், ஏன்னா தக்காளி இருக்கிறதுனால அதோட புளிப்பும் இருக்கும். 1/4 கப் அளவுக்கு தயிரை ஒரு கரண்டியில் நல்லா பீட் பண்ணிவிட்டு அதையும் இதில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை கொஞ்சம் நேரம் மூடி வச்சிட்டிங்கன்னு சொன்னால் இது வெந்துடும். இந்த முட்டை ஏற்கனவே வெந்துட்டதுனால இதை நம்ம கடைசியாக தான் சேர்க்க போகிறோம். இப்போ இது கூட கொஞ்சமாக கடலை மாவு, 1 டீஸ்பூன் அளவு கடலை மாவை தண்ணியில் கரைச்சி ஊற்றிருக்கிறேன். இல்லைன்னா நீங்கள் முந்திரி பருப்பை அரைச்சி கூட இதில் போட்டுக்கலாம். இந்த முட்டையை இது மாதிரி ஸ்கொயராக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பீஸ் ஆக்கிக்கோங்க. ஆக்கிட்டு இந்த கிரேவி ஏற்கனவே வெந்தாச்சு. இந்த கிரேவியில் நம்ம இதை சேர்த்துக்க போகிறோம். முட்டையை வேக வச்சும் இதில் சேர்த்துக்கலாம், அல்லது உடச்சி ஊற்றி கூட சேர்த்துக்கலாம். இது மாதிரி செய்யும்போது இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இப்போ ஒவ்வொரு பீஸ் சப்பாத்தி கூடையெல்லாம் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா ஒரு பீஸ் சேர்ந்து சாப்பிடும்போது அந்த டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் செய்து பாருங்கள். இப்போ முட்டை ஏற்கனவே வெந்துருச்சு, அதனால் திரும்ப அதிக நேரம் குழம்பு கொதிக்க வேண்டாம். முட்டையை போட்ட உடனே கொஞ்சமாக கொத்தமல்லி தலையையும் நீங்கள் சேர்த்து இதை அடுப்பை ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த கிரேவி சப்பாத்தி கூட பூரி கூட எல்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செய்து பாருங்கள்.